இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா, அவருக்கு ஒன்னும் ஆகாது ஜனமா. எனக்கு தெரியும் தமிழ். என் புள்ள திரும்ப வந்துருவான். அவன் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவன் நல்லா ஆயிடுவான். தமிழ், என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அவர் பாட்டுக்கு எப்பவும் போல படுக்கையில இருந்தார். என்னைக்காவது எழுந்து நடந்துருவாருன்னு நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவளோட ஆர்வ கோளாறால இன்னைக்கு அவரோட உசுருக்கே ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. நான் என்ன பண்ண? ஆமா, நீதான் பண்ண. வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியில கூட்டிட்டு போன. ஏதோ நீயே நர்ஸ் மாதிரி கூட இருந்த பாத்துக்கிட்ட. இது எல்லாம் தான் அவர் இந்த ஸ்டேஜுக்கு வர காரணமா இருக்குது. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன டாக்டருக்கா படிச்சுட்டு வந்திருக்க? டாக்டரை விட உனக்கு விஷயம் தெரியுமா? அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நீ பண்ணிக்கிட்டு இருந்தல, அதனால தானே அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அவர் என்னோட மாமா. அவரு நல்லா இருக்கணும்னு தான் நான் பாப்பேன். நான் அதை மட்டும் தான் பண்ணேன். அதுக்கும் இப்போ நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நீ வாய மூடு. சம்பந்தம் இல்லை நீ சொன்ன நான் நம்பிடுவேனா? நான் அடிச்சு சொல்றேன், நீ தான் கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்க. மீனா, இவ்வளவுதான் கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு ஏதோ தப்பா இருக்கு. ஏய் சொல்லு, ஏதாவது இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டியா? இல்ல மாத்திரை மருந்து தான் ஏதாச்சும் மாத்தி குடுத்தியா? சொல்லி தொலை. கணேசா, நிறுத்துன. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? மீனா, அவளுக்காக உன் அண்ணனையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? தமிழ் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. அவளை இப்படி அபாண்டமா பேசுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஓஹோ, மருமகளுக்கு சப்போர்ட் பண்றியா மீனா? அப்ப இந்த அண்ணன் சொல்றது தப்பு. இந்த அண்ணனுக்கு உன் புருஷன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? அப்படி சொல்லலண்ணே. தமிழ் அவரை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அவரை நம்ம ரத்த சொந்தம் கூட ஒரு பொம்மை மாதிரி ஜட மாதிரி தான் பாக்குறோம். ஆனா தமிழ் அவருக்கு உசுறு இருக்கு, உணர்வு இருக்குன்னு ஒரு மனுஷனா பாக்குறா. அவர்கிட்ட பேசுறா, பழகுறா, அன்பு காட்டுறா. அப்படிப்பட்டவள நீங்க தப்பா பேசுனா எப்படி நான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? மத்த விஷயத்துல அவளை பத்தி என்ன வேணாலும் சொல்லு, அத நான் கேட்டுக்கிறேன். ஆனா அவரோட விஷயத்துல தமிழ தப்பா சொல்லாதன. தமிழால அவருக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். எந்த விதத்திலயும் அவருக்கு எந்த கெட்டது நடக்காது.